வணக்கம் பிஜிடிஆர்பி தாவரவியல் நண்பர்களே, தை முதல் நாள் மற்றும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துகள். அலகு 1 வைரஸ்ல இதுவரைக்கும் 2 பாகம் பார்த்துருக்கோம். அதில் 2வது பாகத்திற்கான வினாவிடையினுடைய சரியான விடை மற்றும் பொருந்தாத விடைக்கான கூடுதல் குறிப்புகள் பற்றிய விவாதம் இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. குறிப்பாக நம்ம பிஜிடிஆர்பி தாவரவியலில் அலகு 1 வைரஸை பற்றி இது வரைக்கும் 2 பாகம் பார்த்துருக்கோம். இதில் இது வரைக்கும் நண்பர்கள் நிறைய பேர் பார்த்துருக்குறீங்க. ஒரு சிலர் மட்டும்தான் கேள்விக்கான விடைகளை பதிவு செய்திருக்கிறீங்க. நிறைய பேர் வெறும் காணொலியை மட்டும் பார்த்துட்டு போகிறீங்க. நண்பர்களே, பிஜிடிஆர்பி தாவரவியலுக்காக தீவிரமாக படிச்சுட்டு இருக்க நீங்கள் படித்ததுலேருந்து எந்த அளவுக்கு விஷயங்களை நினைவில் வச்சுருக்கீங்க அப்படின்றதுக்காக இந்த வினா விடை உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் அப்படின்றதுல ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த வினா விடைக்கான தொடரை மிஸ் பண்ணாதீங்க. தொடர்ச்சியாக வினா விடையை உன்னிப்பாக கவனித்து அதற்கான விடைகளை பதிவு செய்யுங்க. உங்களுடைய விடைகள் சரியாக இருக்கா அப்படின்றத விவாதம் மற்றும் கூடுதல் குறிப்புகள் என்ற தலைப்பின் கீழே வரக்கூடிய காணொலியில் அதை சரி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. டேவிட் பால்டிமோர் வைரஸ்களை டேஷ் வகுப்புகளாக வகைப்படுத்தினார். 7 வகுப்புகளாக வகைப்படுத்தியுள்ளார். வகுப்பு 1 ஈரிழை டிஎன்ஏ வைரஸ்கள், எடுத்துக்காட்டு அடினோ வைரஸ்கள். வகுப்பு 2 வெளிப்பாடடையும் ஓரிழை டிஎன்ஏ வைரஸ்கள், எடுத்துக்காட்டு ஃபார்வோ வைரஸ்கள். வகுப்பு 3 ஈரிழை ஆர்என்ஏ வைரஸ்கள், எடுத்துக்காட்டு ரியோ வைரஸ்கள். வகுப்பு 4 வெளிப்பாடடையும் ஓரிழை ஆர்என்ஏ வைரஸ்கள், எடுத்துக்காட்டு டோகோ வைரஸ்கள். வகுப்பு 5 வெளிப்பாடடையாத ஓரிழை ஆர்என்ஏ வைரஸ்கள், எடுத்துக்காட்டு ராப்டோ வைரஸ்கள். வகுப்பு 6 வெளிப்பாடடையும் ஓரிழை ஆர்என்ஏ ஆர்டி வைரஸ்கள், வாழ்க்கை சுழற்சியில் டிஎன்ஏ உடன் பெருகும், எடுத்துக்காட்டு ரெட்ரோ வைரஸ்கள். வகுப்பு 7 ஈரிழை டிஎன்ஏ ஆர்டி வாழ்க்கை சுழற்சியில் ஆர்என்ஏ உடன் பெருகும், எடுத்துக்காட்டு ஹெப்பாட்னா வைரஸ்கள். டேவிட் பால்டிமோரின் வைரஸ் வகைப்பாட்டின்படி கீழ்வருவனவற்றுள் தவறானதை கண்டறிக. ஏ மரபணுக்கள் ஆர்என்ஏ அல்லது டிஎன்ஏ. பி மரபணு தொகையத்தின் ஈர்க்கைத்தன்மை ஓரிழை அல்லது ஈரிழை. சி ஆர்என்ஏ பெருக்கமடையும் தன்மை. இந்த 3மே சரியானது. 4வதாக இருக்கக்கூடிய ஓரிழை டிஎன்ஏ வெளிப்பாடடையும் அல்லது வெளிப்பாடடையாத தன்மை, இதுதான் தவறானது. அந்த குறிப்புக்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரிழை ஆர்என்ஏ வெளிப்பாடடையும் அல்லது வெளிப்பாடடையாத தன்மை தான். கூடுதலாக இதில் இல்லாத ஒரு குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைகீழ் மாற்றத்திற்கான நொதி, அதாவது ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்ற நொதியை பயன்படுத்துறது. காயக்கழலை வைரஸில் நியூக்ளிக் அமிலம் எவ்வாறு காணப்படுகிறது? சிறு சிறு துண்டுகளாக காணப்படுகிறது. கூடுதலாக இதற்கு வேற ஒரு வைரஸும் எடுத்துக்காட்டாக இருக்கு. அது என்ன அப்படின்னா இன்ஃப்ளூயன்சா வைரஸ். புகையிலையில் உள்ள தொற்றுதல் காரணியை தொற்றுத்தன்மை வாய்ந்த உயிருள்ள திரவம் என்றவர் பெய்ஜ்ரிங். மற்றவங்களாம் யாரு அப்படின்றது ஏற்கனவே இதுக்கு முன்னாடி விவாதத்தில் பார்த்துருக்கோம். இருந்தாலும் அதை நம்ம நினைவுபடுத்திக்கலாம். எட்வர்ட் ஜென்னர் பெரியம்மைக்கு தடுப்பூசி கண்டறிந்தவர். டபிள்யூஎம் ஸ்டான்லி வைரஸ்களை படிகப்படுத்தியவர். அடால்ஃப் மேயர் வைரஸ் தொற்றுத்தன்மையை தேமல் பாதித்த இலைச்சாற்றை பயன்படுத்தி விளக்கியவர். பாக்டீரியங்களில் வைரஸ் தொற்றுதலை கண்டறிந்தவர் எம்டபிள்யூ ட்வாட். மற்ற மூவர் யார் அப்படின்னு பார்ப்போம். டி ஹெர்லி பாக்டீரியோஃபேஜ் எனும் பதத்தை பயன்படுத்தியவர். நார்த்ராப் டபிள்யூஎம் ஸ்டான்லியுடன் வைரஸ்களை படிகப்படுத்தியமைக்காக 1946 வேதியியல் பிரிவிற்கான நோபல் பரிசை பெற்றவர். டேவிட் பால்டிமோர் வைரஸ்களை 7 வகுப்புகளாக வகைப்படுத்தியவர். கிரேக்க சொல் ஃபேஜின், அதற்கு பொருள் உண்ணுவது. டேவிட் பால்டிமோரின் வைரஸ் வகைப்பாட்டில் வகுப்பு 4 சார்ந்தது. டோகா வைரஸ்கள், வெளிப்பாடடையும் ஓரிழை ஆர்என்ஏ வைரஸ்கள். பி ஃபார்வோ வைரஸ்கள், வகுப்பு 2 வெளிப்பாடடையும் ஓரிழை டிஎன்ஏ வைரஸ்கள். சி ரியோ வைரஸ்கள், வகுப்பு 3 ஈரிழை ஆர்என்ஏ வைரஸ்கள். டி அடினோ வைரஸ்கள், வகுப்பு 1 ஈரிழை டிஎன்ஏ வைரஸ்கள். ரெட்ரோ வைரஸ்கள் என்பவை
எந்த வகையான மரபணுக்களை கொண்டிருக்கின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரிழை ஆர்என்ஏ. ஈரிழை ஆர்என்ஏவை கொண்டிருப்பவை ரியோ வைரஸ்கள், ஓரிழை டிஎன்ஏவை கொண்டிருப்பவை ஃபார்வோ வைரஸ்கள், ஈரிழை டிஎன்ஏவை கொண்டிருப்பவை அடினோ வைரஸ்கள். புகையிலை தேமல் வைரஸ்கள் அதாவது டிஎம்வி பற்றிய விவரங்களில் சரியல்லாதது. புகையிலை தேமல் வைரஸ்களை டிஎம்வி டிமிட்ரி ஐவான்ஸ்கி என்பவர் கண்டறிந்தார். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1892. நோயின் முக்கிய அறிகுறி நரம்பிடை பச்சைய சோகை. செடிப்பேன் மற்றும் வெட்டுக்கிளி போன்ற கடத்திகள் மூலம் நோய் பரப்பப்படுகிறது. இந்த மூன்றுமே சரியானது. எது மற்றும் தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழுப்பு மற்றும் வெளிர் சிவப்பு நிற தேமல் புள்ளிகள் இலைகளில் காணப்படுகிறது. இந்த புகையிலை தேமல் வைரஸை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் மற்றும் பச்சை நிற தேமல் புள்ளிகள் இலைகளில் காணப்படும். அதுதான் சரியான விடை. அடுத்து கூடுதலான ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா உருக்குலைந்த கீழ்நோக்கிய மடிந்த இளம் இலைகள் உருவாகின்றன. T4 பாக்டீரியோஃபேஜின் வடிவம் தலைப்பிரட்டை வடிவம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தீங்க. இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இதே போல் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு புதிய பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய நூல்களில் மட்டும் கிடையாது, மேற்பார்வை நூல்கள் என்று சொல்லப்படக்கூடிய ரெஃபரன்சஸ் புக்கில் இருந்தும் உங்களுக்கு கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் கண்டிப்பாக இனி வரும் காலங்களில் பதிவேற்றம் செய்யப்படும். உங்களுடைய ஒவ்வொரு பதிலுக்கான அந்த கமெண்ட் பாக்ஸ்க்காக காத்திருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வினாவிடை தொடரில் விடையளிங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.